இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 2வது நாளிலும் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் யோனாவை குறித்து நாம் தியானிப்போம். அவருடைய குன்றாத நம்பிக்கை. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகிலும் இன்னமும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். ஆகிலும் இன்னமும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இந்த ஜெபம் எங்கிருந்து ஜெபிக்கிறாரு அப்படின்னா, மீனுடைய வயிற்றுல இருந்து யோனா ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அநேக நேரங்களில நம்முடைய குருட்டு பக்தி வைராக்கியம் மிகவும் மோசமானது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சியோடு சேர்ந்த பக்தி தான் உறுதியானது என்று பல்வேறு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம், ஆதியாகமத்தில் உள்ள சிருஷ்டிப்பு பகுதி, இன்னுமாக ஜல பிரளயம் நோவா காலத்தில் நடந்தது, இதையெல்லாம் முதலாவதாக ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் ஓமானங்களாக சொல்லப்பட்டவை என்று, ஏதோ ஒரு கதைகளாக சொல்லப்பட்டது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் யார் எதை சொன்னார்களோ அவர்கள் வாயினாலேயே இது ஆண்டவர் நடத்தின மிகப்பெரிய வல்லமையான காரியம் என்று உணர்ந்து கொண்டார்கள். இந்த யோனாவின் சரித்திரம் நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தைரியத்தையும் கொடுப்பதாக அமைகிறது. இந்த யோனா முதலாவது இவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போக முடியுமா? பாருங்க, எவ்வளவு ஒரு துணிகரம். அவர் ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மறைஞ்சிடலாம் நம்ம, அல்லது ஒளிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மறைய முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர் இந்த உலகம் முழுசையும் ஆண்டு நடத்துகிறவர். இந்த உலகம் முழுவதிலும் அவர் அங்கமாக இருக்கிறவர். நாம இதே மாதிரி பாவ வழியில செல்வதற்கு, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு சத்ருவானவன் அடிக்கடி நம்மளிடத்துல பல ஆலோசனைகளை கொடுப்பது உண்டு. ஆனால் அதே ஆலோசனைகளை பிறகு யோசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அதை குறித்து வெட்கப்படுவீர்கள். ரொம்ப முட்டாள்தனமான ஆலோசனையாக இருக்கும். இங்கே யோனாவுக்கு அப்படிதான் ஒரு ஆலோசனை, நீ தர்சீசுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கறத பார்க்குறோம். தேவ சமூகத்தை விட்டு நம்ம ஓட முடியுமா? வானத்தையும் பூமியையும் நிரப்பி கொண்டிருக்கிற அவர் இல்லாத இடம் இல்லை. அவர் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் இல்லாத இடம் இல்லை. ஆகவே இந்த காரியத்துல யோனா அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம ஆண்டோடைய சமூகத்தை விட்டு சென்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினிவேயினுடைய அக்கிரமம் மிகவும் பெருகி இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, யோனாவை நோக்கி நீ நினிவேக்கு போய் அந்த மக்களுடைய பாவத்தை உணர்த்துன்னு சொல்றாரு. ஆனா இங்க யோனாவனுடைய ஆசையோ எப்படியாவது இந்த காரியத்துல இருந்து நம்ம தப்பி, அந்த ஜனங்கள் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம இன்றைக்கு பார்த்தோம்னா பல்வேறு நேரங்கள்ல அடுத்தவங்க தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு மிகவும் பயப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அன்றைய காலத்துல அப்படிதான். இவர் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயசித்தத்தின்படி இவர் என்ன செய்யறாரு, தர்சீசுக்கு போய் காசு கொடுத்து கப்பல் ஏறி அங்கேயும் ஒளிஞ்சிருக்கிறோங்கிற நம்பிக்கையில கப்பல்ல அடித்தட்டுல என்ன செய்யறாரு, போய் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நாம ஆண்டுடைய சித்தத்தின்படி செயல்பட்டாலும் அல்லது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஆண்டுடைய சமூகத்துலதான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த பகுதியிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் சமுத்திர கடையாந்தரங்களுக்கு ஓடி போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரமும் சரி அப்படின்னு சொல்லி, உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பக்திமானுடைய அனுபவத்தை பாருங்க. ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் அங்க இருக்கிறாருங்கிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தானா, யோனாவோ நினைக்கிறாரு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி மறைந்து கொள்ளலாம். நாம் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நாம் எல்லா நேரங்களிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துலதான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த யோனாவுக்கு இங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செல்லுகிறதுனால அவருக்கு பாடு ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த தேவ சமூகம் இல்லை என்று நினைத்த
இடத்துல தேவ சமூகத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறார். அங்க பெருங்காற்றை வரவிட்டதும் ஆண்டவர் அங்க இருக்கிறதுனாலதான் நடந்தது. ஒருவேளை பாடுதான், ஆனா அந்த இடத்துலயும் ஆண்டவர் தான் இருக்கிறாரு. கடலை கொந்தளிக்க செய்தவரும் அங்க ஆண்டவர் தான். யோனாவை காட்டி கொடுத்தவரும் ஆண்டவர் தான். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினவரும் ஆண்டவர் தான். பாருங்க, எல்லா இடங்களிலும் இருக்கிற நமது ஆண்டவர் இங்க மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகுதான் உணர்றாரு அங்கேயே ஆண்டவர் இருக்கிறாருன்னு. அந்த சமுத்திர ஆழத்துல இருந்து அவர் ஜெபிக்கிறாரு. நீர் என்னை சமுத்திர ஆழத்துல என்னை தள்ளிவிட்டீர், உமது வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரளுகிறது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமோ நான் இறங்கி இருக்கிறேன், பொய்யான மாயையை நான் பற்றி கொண்டேன், ஆகவே என்னுடைய இந்த கிருபையை போக்கடிக்கும்படியாக வந்த இந்த பொய்யான மாயையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் தெய்வமே என்று அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா வேண்டுகிறதை பார்க்கிறோம். இந்த யோனாவுக்கு நேர்ந்த இந்த பிரச்சனை, இந்த பாடு அவனுடைய தவறை உணர்ந்து கொள்வதாக இருந்தது. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவர்கள் தங்கள் பாவத்தை உணர மாட்டார்கள். பாடுகள் வரும்போதுதான் தாங்கள் செய்த பாவங்களை உணருவார்கள். இந்த பாடுகள் தேவ கோபத்தால் உண்டான பாடு அல்ல, தேவ மக்களை சீர்படுத்தும்படி அவர்களை சந்தோஷமுன்ன ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரும்படியாகவே ஆண்டவர். அதனாலதான் தேவன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அது கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் கஷ்டப்பட்டதுனாலதான் உணவுக்கு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த யோனாவை அவனுடைய பாடுகள் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் யோனா ஆண்டவரை மறக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான காரியம். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களாக காணப்பட்டாலும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியுமாக ஆண்டவரிடத்துல வரும்போது நிச்சயமாகவே அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோனாவுக்கு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஒரு பாடுலாம் இவ்வளவுதான், இதுக்கு மேல மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனாக்கு ஒரு புதிய நம்பிக்கை எழும்புகிறது. அப்போதான் அவர் ஜெபிக்கிறாரு, ஆகிலும் இன்னமும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், ஆகிலும் இன்னமும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இது போல பல வேளைகளிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகி பல்வேறு பாடுகள் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரித்த நேரங்களிலெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு பிறக்க வேண்டும். ஆண்டவர் இன்னும் இரக்கமுள்ளவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு நாளும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். யோனாவுக்கு கிடைத்த தேவ கிருபையை பாருங்க. அவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார், உடனே அதை கரையில கொண்டு வந்து கக்குகிறது. போகும்போது ஒரு உயிரற்ற கப்பல்ல பிரயாணம் பண்றாரு, திரும்பி கரைக்கு வரும்போது ஒரு உயிருள்ள கப்பல்ல ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறத பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்னே யோனாவுக்கு தெரியல. ஆனா சுற்றி இருந்த மக்கள், கப்பல்ல இருந்தவங்க என்ன நினைச்சாங்க, யோனா அவ்வளவுதான், இனி அவருடைய உடல் கூட கிடைக்காது, இந்த மீன் சாப்பிட்டுரும், எந்த ஒரு விதத்திலையும் அவர் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் மனிதரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும் என்பதை இங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்த யாராலும் கூடாது. யோனாவை திரும்ப தம்மோடு ஐக்கியப்படுத்தி ஊழியத்தை ஆண்டவர் தொடர செய்கிறார். பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், மனுஷரால் கைவிடப்பட்டு யாருமே இது உதவாத கர, இவங்க எதுக்குமே லாய்க்காக மாட்டாங்க என்று, அல்லது மனிதர்கள் இவர்கள் நமக்கு தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற யாரை என்றாலும் சரி, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன யாரென்றாலும் சரி, அவங்க பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல வரும்போது மேலான உன்னதமுள்ள வாழ்வை தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, யோனாவுடைய வாழ்க்கையில உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்வதாக நினைத்து சென்றாலும் திரும்பவும் ஆண்டவரே நீங்க கூட்டி சேர்த்தீங்களே, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அதே போல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வழியை விட்டு விலகி போகிற
ஜனங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மீது உள்ள இரக்கத்திற்கு மேலே, கிருபைக்கு மேலே அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே.